வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்த இயர் ஸ்டார்டிங்லயே ஐடிசி லிமிடெட்ல இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து தனியா டிமெர்ஜ் ஆயிருச்சு. ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜருக்கு அப்புறம் இப்ப டாடா மோட்டார்ஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து டாடா மோட்டார்ல பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியாவும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாவும் ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கும். இதுக்கு உண்டான ரேஷியோ அப்படின்னா 1:1 ரேஷியோல கொடுக்க போறாங்க. அதாவது ஒரு டாடா மோட்டார் ஷேர் இருக்கு அப்படின்னா ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேரும் ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேரும் கொடுக்க போறாங்க. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ செக்டர்ல வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா தான் இருக்கு. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் எதுவும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஆல் டைம் ஹைல இருந்து நியர்லி ஒரு 30% பக்கமா மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற ரேட்ல இதை கன்சிடர் பண்ணலாமா இல்ல ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்குமா அப்படிங்கறத பத்தியும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்ப டாடா குரூப்ஸ்ல டாப் 5 ஹோல்டிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் இருக்கு, டைட்டன் இருக்கு, டாடா மோட்டார்ஸ் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, டாடா ஸ்டீல் இருக்கு. இந்த கம்பெனி எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனிஸ். நிப்டி 50ல லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ். மேக்சிமம் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்மளோட போர்ட்போலியோல ஏதோ ஒரு 2-3 ஸ்டாக் வச்சு கண்டிப்பா ஹோல்ட் பண்ணிருப்போம். டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ல 1000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தப்ப இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் டிசிஎஸ்க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கம்பெனியா இருந்துச்சு. இப்ப வந்து கரெக்ஷன் ஆன காரணத்தால இப்ப 3rd பிளேஸ்ல இருக்கு. டாடா மோட்டார் வந்து நிப்டி 50லயே வந்து ஒரு முக்கியமான வெயிட்டேஜ் இருக்கிற கம்பெனியா தான் இருக்கு. அந்த 5 கம்பெனியுமே வந்து ஒவ்வொரு செக்டர்லயும் வந்து நிப்டி 50ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் பினான்சியல் செக்டர், ஐடி செக்டர், ஆயில் செக்டர், எஃப்எம்சிஜிக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய செக்டர் அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு. ஆட்டோ செக்டர்ல வெயிட்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி, இதுக்கு அப்புறம் ஒரு 15% பக்கமா ஹெவி வெயிட்டேஜ் இருக்கிறது டாடா மோட்டார்ஸ் தான் இருக்குது. டாடா மோட்டாரோட பிரைஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலும் ஆட்டோ செக்டர் இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும். சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டர்ல டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியா இருக்கிறது மட்டும் இல்லாம இவி செக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்தியால இப்ப வந்து மார்க்கெட் லீடரா தான் இருக்காங்க. இவி வந்து ஃபியூச்சரா இருக்கிறதுனால இந்த கம்பெனியோருக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் வந்து ஃபியூச்சர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ்ல 250 ஃபண்டுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதுல நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்றப்பே தெரியும் இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் இருக்குது அப்படின்னு. மேக்சிமம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சரி இந்த ஸ்டாக்கோட கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப அதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்த ரிசல்ட்ஸால வந்து இந்த கம்பெனி கொஞ்சம் வந்து இப்போ சஃபர் ஆயிருக்கு. இருந்தாலுமே இதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபியூச்சர்ல இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து இப்ப நம்ம ரீசெண்டா எல்லாருமே ஆட் பண்ணதுக்கு உண்டான காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் அப்படின்னாவே லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்துச்சு. இந்த 1 or 2 இயர்ஸா வந்து அவங்க ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய அளவுக்கு இருந்த நெகட்டிவ் எல்லாமே மைனஸா வந்து மாத்திட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம இவங்க கடனை வந்து குறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவங்க மார்க்கெட் வந்து வேர்ல்டு வைடு மார்க்கெட்டா மாறிட்டு இருக்கு. டாலர் ரெவன்யூ பிசினஸும் இருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து 62 to 70% வந்து இவங்க தான் வந்து டாமினேட் பண்றாங்க. அதனால இவி வந்து ஃபியூச்சரா இருக்கும் பட்சத்துல இந்த கம்பெனி வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனில ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டாடா டெக்னாலஜி ஐபிஓ கம்ப்ளீட் ஆயிருக்கு. டிவிஆர் டீலிஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த கம்பெனியை வந்து டிமெர்ஜ் பண்ண போறாங்க. இதுல இருந்து பைனான்ஸ் கம்பெனியை வந்து தனியா பிரிக்க போறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு நல்ல சப்போர்ட்டா தான் இருக்க போகுது. இப்ப டாடா மோட்டாருக்கு சோர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற சப்சிடரி கம்பெனியே வந்து மேக்சிமம் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. சோ அதர்ஸ் வந்து மேக்சிமம் இவங்க வந்து டிபெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கம்மியா தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ட்ட வந்து நியர்லி 47% பக்கமா இருக்கு. எஃப்ஐட்ட வந்து ஒரு 18% இருக்கு. டிஐட்ட வந்து ஒரு 19% இருக்கு. டாடா குரூப்ல இருக்கிற அதர் கம்பெனிஸ்லயே வந்து இவங்க மேக்சிமம் ரிசோர்ஸ் யூஸ் பண்றதுனால டாடா மோட்டார்ஸ் வளர்றது இல்லாம அதுல இருக்கிற அதர் கம்பெனிஸ் நல்ல பெனிஃபிட் ஆயிட்டே தான் இருக்கு. டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். இந்த கம்பெனில இருந்து கூடிய சீக்கிரம் வந்து டிவிஆர் டீலிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாடா டெக்னாலஜி ஐபிஓ வரும். இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரியே டாடா டெக்னாலஜி ஐபிஓ தான் வந்து மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆச்சு. டாடா டெக்னாலஜி ஐபிஓ ஓபன் ஆனப்பயே இதோட அலாட்மெண்ட் டீடைல்ஸ் எப்படி இருக்கும், இதோட லிஸ்டிங் டீடைல்ஸ் என்ன, கிரே மார்க்கெட் பிரீமியம் மார்க்கெட்ல எப்படி இருக்கு, டாடா மோட்டாருக்கு ஷேர் ஹோல்டர் கம்பெனிஸ் இருந்தா எப்படி அப்ளை பண்ணலாம், ரீட்டைல்ல எப்படி அப்ளை பண்ணலாம், பெனிஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு நல்ல ஒரு லிஸ்டிங் கைனையும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனா மாறிடுச்சு. அதனால ஐபிஓ கிடைக்காதவங்க இமீடியட்டா பேனிக்காவே இதுல இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே
ஐபிஓ அலாட்மெண்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாமையே தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 1000 கீழே தான் இந்த ஸ்டாக்கும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து கண்டினியூஸா அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. டாடா மோட்டார்ஸும் டாடா மோட்டார் டிவிஆரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமெர்ஜ் பண்ணிட்டு அதை டாடா மோட்டார்ஸா மாத்தினாங்க. அதுக்கு நடுவில் டாடா டெக்னாலஜி ஐபிஓ வரும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. டாடா டெக்னாலஜி ஐபிஓல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிச்சு. ஆனா டாடா மோட்டாரும் டாடா மோட்டார் டிவிஆர் இந்த மெர்ஜர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல. டிவிஆர் தான் வந்து மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இந்த மெர்ஜர்ல நமக்கு டாக்ஸா வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பிடிச்சதுனால நமக்கு வந்து இதுல கொஞ்சம் லாஸ் ஆச்சு. ஸோ டாடா மோட்டார் டைரக்டா பேரண்ட் கம்பெனியை கன்சிடர் பண்ணியிருந்தா நமக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம டாடா மோட்டார் டிவிஆரை கன்சிடர் பண்ணதுனாலதான் சின்ன ப்ராப்ளம். ஸோ இதுல இருந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். டாடா மோட்டார்ஸா இருந்தாலும் சரி, அதர் கம்பெனிஸா இருந்தாலும் சரி, நம்ம இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட்டுக்கோசரம் எதையுமே வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. டாடா மோட்டார் குவாலிட்டியான ஸ்டாக்கா இருக்கிறதுனால டெஃபினட்டா வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த வெல்த்தை வந்து மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். டாடா மோட்டார்ல இதே மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூவா எடுக்க போறாங்க. இதுல டிமெர்ஜர் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்ப டிவிஆரும் சரி டாடா மோட்டாரும் வந்து மெர்ஜ் ஆகி இப்ப டாடா மோட்டாரா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ல இருந்து கூடிய சீக்கிரம் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா பிரிய போது, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் தனியா பிரிய போது. இதுலயே வந்து டாடா மோட்டார் பினான்ஸ் கம்பெனி இருக்கு, அதுவுமே வந்து மார்க்கெட்ல தனியா பிரிய போகுது. டாடா மோட்டாரோட இந்த டிமெர்ஜர்ல வந்து டாடா மோட்டார் பினான்ஸை வந்து டாடா கேபிட்டலோட மெர்ஜ் பண்ற மாதிரி ப்ரோசல் போயிட்டு இருக்கு. ரிமைனிங் இருக்கிற 2 கம்பெனிஸ் டாடா மோட்டார் கமர்ஷியலும் பேசஞ்சரும் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஷேர், இப்ப ஒரு ஷேர் டாடா மோட்டார் ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டாடா மோட்டார் கமர்ஷியல்ல ஒரு ஷேர் கொடுக்க போறாங்க, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்ல ஒரு ஷேர் கொடுக்க போறாங்க. இப்ப இந்த ரேஷியோ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் மார்க்கெட்ல அனௌன்ஸ் பண்ணாம தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து இப்ப மார்க்கெட்ல கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டா வந்து அது பெரிய பெனிஃபிட்டை கொடுத்துறாது. நம்ம லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா மாறினது பாத்தீங்க அப்படின்னா டிவிஆரோட மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டை நம்ம சொல்லலாம். ஷார்ட் டேர்ம்ல நல்ல ரிட்டர்னை பார்க்கலாம் டிவிஆரை வாங்கி அப்படின்னு நினைச்ச எல்லாத்துக்குமே வந்து நினைச்ச மாதிரி இல்லாம இது மைனஸா தான் போச்சு. மார்க்கெட்ல இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப டாடா பினான்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆகி அவங்க மார்க்கெட்ல ஐபிஓவா வருவோம்னு சொல்லியிருக்காங்க. 2025ல ஒரு மிகப்பெரிய ஐபிஓ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் கிட்டத்தட்ட வந்து 3 ஸ்டாக்கா மாறப்போகுது. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளா மாறப்போகுது, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியா மாறப்போகுது. டாடா மோட்டார் பினான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கேபிட்டலோட மெர்ஜ் ஆக போகுது. இது ஐபிஓ லிஸ்ட் ஆகிறப்ப டாடா இன்வெஸ்ட்மெண்ட், டாடா கெமிக்கல், டாடா மோட்டார்ஸ் இதுல எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து டாடா கேபிட்டல்ல இருக்குதுனால இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ற டாடா இன்வெஸ்ட்மெண்ட், டாடா கெமிக்கல், டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து பேரண்ட் கம்பெனியா இருக்கும். சோ இது இருக்கிறவங்க வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் இந்த ஐபிஓ வர்றப்ப இதை பத்தின கம்ப்ளீட் டீடைலும் கிடைக்கும். நான் பேங்கிங் பினான்ஸ் செக்டர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஐபிஓவா வரும். டாடா அப்படின்னா நல்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து 15,000 கோடிக்கு மேல ஐபிஓ மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இதுவுமே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டாடா மோட்டார் பொறுத்த வரைக்கும் 1:1 ரேஷியோல வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இப்போ வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியா பிரிய போகுது, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியா பிரிய போகுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் வந்து நீங்க இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியரான ரெக்கார்டு வந்து இந்த கம்பெனி பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க பேலன்ஸ் ஷீட்டை பாக்குறப்ப தான் நமக்கு தெரியும். கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னா ஹெவியான காம்படிஷன் இருக்கு. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்லயும் வந்து ஹெவியான காம்படிஷன் இருக்கு. இண்டிவிஜுவலா பிரியறப்ப இந்த கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ற அப்படி இருந்தா நீங்க இப்ப வேணாலும் கன்சிடர் பண்ணலாம், இல்ல ஆஃப்டர் ஸ்பிளிட்டுக்கு வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். லிஸ்டிங் கெயினுக்கோசரம் இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க.
மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடிசிக்கு அப்புறம் இப்ப டாடா கம்பெனியோட இந்த டிமெர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா ட்ரக், பஸ், வேன் இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலா பிரிய போகுது. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் செடான்ஸ் இருக்கு, ஹேட்ச்பேக்ஸ் இருக்கு, எஸ்யூவி இருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு, ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்கு. சோ இப்படி பிரியறப்ப அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்டர்ல எவ்வளவு ப்ராஃபிட் வரப்போகுது, பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்டர்ல எவ்வளவு ப்ராஃபிட் வரப்போகுது, இதுக்கு பியர் காம்படிட்டரா இருக்கிற கம்பெனிகளோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா தான் இந்த கம்பெனி எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். இப்ப குமுலேட்டிவா இருக்கிறதுனால எக்ஸாக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கம்பெனி வந்து பிரியட்டும், அதுக்கப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸை வந்து பியர் காம்படிட்டரா இருக்கிறோட கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலா ஒரு பர்டிகுலர் கம்பெனி இப்ப பேசஞ்சர் வெஹிக்கிளோ இல்ல கமர்ஷியல் வெஹிக்கிள்லயோ ஹோல்டிங்ஸை வந்து ரைஸ் பண்ணலாம். இப்ப இந்த கம்பெனி ஸ்பிளிட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இல்லாம ஹோல்டிங்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. கம்பெனி வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கிளியரா டிசைட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கோசரம் எதையுமே நீங்க கன்சிடர் பண்ணாம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆட்டோ செக்டர்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனி வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.